Ready, started. Sit as comfortable as you can. Bring your hands in Namaskar Mudra. Let's get started. 3 times Omkar, Guru Brahma, Guru Vishnu, and Shakana Bhavatu, Triambakam Yajamake. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Om Sahana Bhavato Sahanao Gunakto Sahaviryam Karavavahai Tejas Vinavadhe Tamastu Vedishavahai. Om Shanti Shanti Shanti. Om Triambakam Yajamahe Bhantim Pushtivardhanam Urvarukamiva Pantanan Mrityor Mokshe Yamam Mrothat. Observe the vibration. Observe the calmness. Relax yourself. Keep your palms. Open your face gently. Mr. Karthik. Mr. Karthik sir, video on பண்றீங்களா? புதுசா வந்திருக்கீங்க. வீடியோ ஆன் பண்ணாதான் உள்ள கொடுக்கணும். ரைட், போயிட்டாரு. சரி, ஓகே, டன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபேஸ் யோகா பண்ணா என்னென்னலாம் கிடைக்குன்னு சொல்லிடுறேன். 3 பேரையும் மியூட் ரிலீஸ் பண்றேன். நீங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. blood circulation நோட் பண்ணிக்கோங்க. blood circulation, collagen and elastin, anti-aging, அந்த ஸ்கின்ல வந்து தொங்கறது அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஸ்கின் டைட்டனிங் ஆயிடும். blood circulation இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின் டெக்ஸ்சர், ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சரைசிங், ஈரப்பதம் நல்லா மெயின்டைன் ஆகும். ஸ்கின் வந்து எப்போதும் க்ளோ இருக்கும். ஸ்கின் சாஃப்ட் ஆயிடும். தூக்கம் நல்லா வரும். இது எல்லாத்தையும் விட உங்களையும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்ற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் எனக்கு கிடைச்சது. கரெக்டுங்களா நம்ம சொன்னது? சவஸ்தி கரெக்டா? கரெக்ட். வாழ்க்கையில நம்மளாலையும் ஜெயிக்க முடியுன்ற ஒரு ஹோப், ஒரு ஃபெய்த், பிலீவ் இன் யுவர் செல்ஃப் நடக்கும். உங்களையும் ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும். அது வந்து ஃபேஸ் யோகா பண்ணனால நிறைய பாயிண்ட்ஸ் நம்மள ஸ்டிமுலேட் பண்ணும். ஆஞ்ஞா சக்கரா, இந்த சக்கரா, மசாஜ், மெரிடியன்ஸ், வர்மா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்றதுனால ஒரு உத்வேகம் கிடைக்கும் லைஃப்ல. ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். கரெக்டுன்ட்டாங்க நம்ம மேடம். அச்சா கரெக்டா? பிக் வாவ் ஷேக்கர் போட்டு ஏண்டியா? அச்சா, இன்னைக்கு விடுபட்ட போன எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்கலாம். லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் டைம் இருந்ததுன்னா பார்க்கலாம். நான் சொல்ல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ்.
ஐ எம் த பெஸ்ட். என்எல்பி டெக்னிக் எத்தனை பேர் கரெக்டா ஃபாலோ பண்றீங்க? எழுதி ஒட்டி வச்சிருக்கீங்களா இல்லையா? பேப்பர்ல எழுதி வால்ல ஒட்டி வைக்க சொன்னேன், ஒட்டி வச்சிருக்கீங்களா? அங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஒட்டி வைக்க ரெடியா இருக்கு. திராட்டக்கா பயிற்சி பண்றீங்களா ரெகுலரா? தீப பயிற்சி. உமா மேடம், தீப பயிற்சி ரெகுலரா பண்றீங்களா இல்ல அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீங்க ரெகுலரா வரீங்க அப்படின்னாக்கா அடுத்த வாரத்துல இருந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க. நல்ல 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 கையாட்டுறீங்க. ஆல்வேஸ் அப். அப் 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 அப். சொல்லுங்க. திராட்டக்கா ரெகுலரா பண்றீங்களா? சம்டைம்ஸ் பண்ணுவோம் சார். ரெகுலரா பண்ணணும். உங்களுக்கு எல்லாம் ஜூன்ல நிறைய ஒர்க் கொடுக்கலாம்னு இருக்கேன். காலையில 5 to 6 ஒரு செஷனை போட்டு பிராணாயாமா மெடிடேஷன் எல்லாம் போட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம டீம்ல அந்த ஒரு செஷன் மட்டும் தான் யாரும் இன்னும் பண்ணாம இருக்கிறாங்க. அதுல டிமாண்ட் பயங்கரமா இருக்கு. யோகா நிறைய பேர் நிறைய விதமா பண்றாங்க, கரெக்டுங்களா? ஸோ காலையில பிராணாயாமா மெடிடேஷன் யாரும் எடுக்கல, அதனால நம்ம எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே, ஆல்ரைட். பாருங்க, இன்னைக்கு வந்து காலையில நான் ஒரு செஷன் அட்டன் பண்ணும்போது 2 விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம்? Education is receiving the knowledge, பட் அந்த நாலேஜை வச்சு அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க பயன்படுத்தாம இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. யூ கேன் grasp the knowledge and apply in your life. The application, implementation is very very important. இன்னைக்கு காலையில தான் எனக்கு புரிஞ்சது, கரெக்டுங்களா? we know something, நமக்கு தெரியுறதை வச்சு என்ன பண்ண முடியும்? You can apply the knowledge in practical day to day life. என்னங்கம்மா நான் சொல்றது கரெக்டுங்களா? புரியுதுங்களா பெரியவங்க? எழுதிக்கோங்க. நீங்க என்ன நாலேஜ் நீங்க எடுத்துக்கிறீங்களோ ட்ரை டு அப்ளை இன் யுவர் ஓன் லைஃப். உங்க வாழ்க்கையில நீங்க அதை பயன்படுத்தணும், கரெக்டுங்களா? பிரெயின் டெக்னிக் பார்க்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு விஷுவலைசேஷன் டெக்னிக் திருப்பியோட ரீகேப் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபேஷியல்ல பண்ணாத எக்ஸசைஸ்ல இன்னைக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெகுலரா பண்றது ஆயில் மசாஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்ல திருப்பி அகைன் லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ் பண்ணலாம். சரிங்களா? எங்க 3 பேரும் வேற வேற விதமா பிரெயின் டெக்னிக் பண்ணி காட்டுங்க. நீங்களா பண்ணி காட்டுங்க. எனக்கு வந்து இது வரும், உங்களுக்கு வருதான்னு தெரியாது. நான் வந்து டிஃப்ரெண்டா பண்ணி காமிச்சிட்டேன். ஒரு கை ஃபார்வர்டு, ஒரு கை ரிவர்ஸ். நான் ஒருத்தங்க டிஃப்ரெண்டா பண்ணணும். டிஃப்ரெண்ட் கட்ட விரல் சொண்டி விரல் ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, அதனால இன்னொருத்தர் பண்ணா ஒத்துக்க மாட்டேன். 2 and 3 ஒருத்தவங்க பண்ணிருக்கிறாங்க. வேற பண்ணுங்க. சரி, ஓகே. பாருங்க, பிரபஸ்திய பாராட்டணும், விட்டு கொடுத்துச்சு பாருங்க உங்களுக்கு. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்றது ப்ரூவ் பண்ணிச்சு பிரவஸ்தி. அச்சா, ஸோ உங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல இருந்து 2 விஷயம் ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா ரீசெண்டா நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்றது 2-3 எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பண்ணக்கூடாது. அனாட்டமி பிசியாலஜில என்ன சொல்றாங்கன்னாக்கா, கிரிக்கெட் கோச், இந்த நெக் வந்து அந்த மாதிரியான ஜாயிண்ட் கிடையாது. நெக் வந்து ஃபார்வர்ட், பேக்வர்ட், சைட்வேஸ், ட்விஸ்ட் மட்டும் தான் பண்ணலாம். நெக் ரொட்டேஷன் நாட் அட்வைசபிள், பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா? ஒன்லி ஆர்ம் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், ஹிப் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். சரி, அந்த மாதிரி நீ ஜாயிண்ட்டையும் ரொட்டேஷன் பண்ணக்கூடாது. நீ ஜாயிண்ட் ஃபிளக்ஸ் மடக்கி தான் நீட்ட முடியும், ரொட்டேஷன் கிடையாது. நீ ஜாயிண்ட்டும் நெக் ஜாயிண்ட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா? ஏதாவது மாற்று கருத்து இருக்கா ப்ரொஃபசர் மேடம்? ஒண்ணு அப் காட்டுங்க, இல்ல டவுன் காட்டுங்க, இல்ல ஏதாவது சொல்லுங்க. நீ வந்து பண்ணலாம்ல சார்? பண்ணக்கூடாது, நீ பண்ணக்கூடாது. அது பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் கிடையாது. நீ வந்து ஒன்லி ஹிஞ்ச் ஜாயிண்ட் தான். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் அண்ட் ஹிப் ஜாயிண்ட் மட்டும் தான் ஃபுல் ரொட்டேஷன். அதனாலதான் அது ரொட்டேஷன் பண்ணலாம். அந்த ஜாயிண்ட் ரொட்டேஷன் இஸ் நாட் அட்வைசபிள். இது எங்களுக்கு அப்படிதான் கோச்சஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க.
நிறைய பேர் நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ரைட்டுங்களா? ஓகேவா? இன்னைக்கு நான் சொல்றதை கிடுகிடுன்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் யோகால என்ன பாத்தீங்க? டக் யுவர் சின் இன். போர்ஷர் கரெக்ஷன் TYWL பாத்தீங்களா பாக்கலையா? குறிச்சு இது வரைக்கும் பார்த்தோமா பாக்கலையா? என்ன சார்? TYWL அந்த போர்ஷர் கரெக்ஷன் பார்த்தோமா பாக்கலையா? பார்க்கல. சரி, ஓகே. இன்னைக்கு அதை ஷேர் பண்ணிட்டு போலாம். ரெடி. நல்ல தம்ஸ் அப். ஆல்வேஸ் காட் அப். போலாமா போர்ஷர் கரெக்ஷனு? உட்காந்துங்கன்னே போர்ஷர் கரெக்ஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். விசிபிள் இல்லைன்னா சொல்லுங்க, கேமராவை கொஞ்சம் டவுன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டக் யுவர் சின் இன். கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட். ஸ்டே ஃபார் 5 seconds. எக்ஸேல். இன்ஹேல். Tuck your chin in. Tuck your chin in. பண்ணிட்டீங்களா? 5 seconds 5 times பண்ணிருக்கணும். எழுதிக்கோங்க. ஸ்டே ஃபார் 5 seconds. கழுத்து மட்டும் நல்லா பின்னாடி போகணும். சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வராது. வெரி குட். மெமரி அண்ட் பிரெயின் செஷன் இந்த வாரம் சாட்டர்டேல, நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாரம் பிஸியா இருக்கிறதுனால என்ன பிளேயர் ரெடி பண்ணல. அடுத்த 4 வாரம் இருக்குது. 10, 17, 31. சாட்டர்டே நைட் 8:30 to 9:30 போட்டுடலாம். சாட்டர்டே நைட்டு த சேம் டைம் 8 to 9 போட்டுறேன். மெமரினா என்ன, அது என்னென்ன மாதிரியான ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கலான்றது டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ட்விஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட். 2வது ஸ்ட்ரெச் 5 செட் பண்ணுங்க. அப்போட எழுதிக்கோங்க. ட்விஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட். இந்த பக்கம் திருப்பி இப்படி ஃபார்வர்ட் பண்ணு. திருப்பு கழுத்தை இப்படி திருப்பு. இப்ப ஃபார்வர்ட் பண்ணு. அது மாதிரி பண்ணு. உமா மேடம் கை மாத்தணும். கரெக்ட். இப்ப பண்ணுங்க. பார்த்துன்னு தான் இருக்கிறேன் எல்லாரையும். கரெக்ட். ஃபார்வர்ட். கரெக்ட். சைட் வேஸ் டச், கரோட் ஆரிட்டரி நல்லா மூவ் ஆகும். பண்ணுங்க. 5 செட். ரைட் அண்ட் லெஃப்ட் 5 செட். இல்லைங்களா? சூப்பர். அடுத்தது 5 செட்டை முடிச்சுட்டு வாங்க. கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குவாங்க. செப்பலாங்கால் போட்டு. அடுத்தது பாருங்க, லங்ஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணும். இன்ஹேல். எக்ஸேல். புட் வெர்டிகல் லைன். இட்ஸ் கால்டு டி. நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லிட்டில் பிட் மூவ் பேக்வர்ட். டி. இன்ஹேல். எக்ஸேல். புட் வெர்டிகல் லைன். T shape 5 times. Inhale. Keep your backbone straight and do the practice, all of you. 3, 4. Kay straight வச்சுக்கோங்கம்மா. Straight in your hands.
straighten your hands, straight line, not for fold, straight Uma madam, straight, hands straight, 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 thumb upward, and inhale, yes, exhale, put vertical line 5 times, it's called T posture correction la shoulder blade move ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். T lungs நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகும், ஃபீல் பண்ணுங்க. அடுத்தது 5 முடிச்சிட்டீங்களா? அடுத்தது Y கை மேல போகணும், திருப்பி நேரா வரணும், வெர்டிகல் லைன். Y inhale, exhale, put vertical line 5 times. Inhale, exhale, put vertical line. Vertical line போடணும் மேடம். வந்துட்டு ஒரு vertical line போடணும். அவ்வளவுதான். Correct. 3, 4, 5. முடிச்சு நாம பார்க்கிறேன். பிராணி ஹீலிங் சப்ஜெக்ட்ல கொஞ்சம் பாயிண்ட்ஸா. டீ முடிஞ்சது, வயல் முடிஞ்சா எங்க நான் இருக்கீங்களா? போலாமா? படிப்பீங்களா? எங்க வருமானம் தாம்சப் பாருங்க, 3 பேரும் தாம்சப் பாருங்க. அடுத்தது W. Inhale, exhale. W. Keep your hands in your chest. Inhale, exhale. Shoulder blade நல்லா மூவ் ஆகும், ஃபீல் பண்ணி பண்ணுங்க. 3, 4, 5. அடுத்தது L. TYWL. L பாருங்க. கை உங்க ஷோல்டரோட சைடு, இந்த சைடு இன்டர்காஸ்டல் இருக்குது பாருங்க. ஷோல்டர் பிளேடு ரெண்டும் ஒட்டும் பின்னாடி. ஃபீல் பண்ணுங்க. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Perfect. Okay. Okay. So, देखिए मैडम को तो पोस्टर करना पूछता है. अच्छा, पोस्टर करना चाहिए. मैडम. டிஃபரெண்டா இருந்ததுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இப்போ இன்னைக்கு வந்து ஃபோர்ஹெட் நோஸ் மசாஜ் ரெண்டாவது. அதுக்கப்புறம் புதுசா உங்க மவுத் எல்லாம் இன்னைக்கு மசாஜ் பண்ணலாம், போன் மசாஜ் பண்ணலாம் இன்னைக்கு. சரிங்களா? ரைட், வாங்க 2-3 மசாஜ் இருக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் யோகால தண்ணி குடிக்கிறதா கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. கொக்கோட்டால அளவராச்சல் 9.15 ஒரு 20 நிமிஷம் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். டீ, காஃபி, போர்ன்விட்டா, ஹார்லிக்ஸ், வீவாலாம் கிடையாது. ஃப்ரூட் ஜூஸும் கிடையாது. ஒன்லி வாட்டர் இஸ் அலௌடு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன நோட் பண்ணீங்க? பிக் O, look at the ceiling, temple region, lift. 10 seconds 3 times. பண்ணுங்க பார்க்கலாம். Big O, temple region, lift. Look at the ceiling. Big O, look at the ceiling, temple region, lift. 10 seconds 3 times.
ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நோட் பண்ணிட்டீங்களா ஜி ம். குருஜி ஆ அடுத்தது forehead left nose massage இங்க பாருங்க forehead left nose lift forehead lift பண்ணோம் nose lift சாதாரணமா அப்படியே வச்சுக்கோங்க பிக் ஓலாம் பண்ணாதீங்க forehead lift nose lift forehead lift very good இது இருக்கு சார். forehead lift nose lift பேரு பிரவேசி பாருங்க நான் என்ன பண்ணணும் அப்படியே காப்பி அடிக்க பாருங்க பாஸ்ட் அடுத்தது ஹேர்பின் போஸ் ஹேர்பின் பாருங்க வச்சுட்டு பாருங்க நல்லா ஹேர்பின் இந்த ஆர்ச் கரெக்டா அது பாருங்க ரெண்டு கை ஹேர்பின் மாதிரி வச்சுக்கோங்க இந்த இடத்துல இருந்து நல்லா லிஃப்ட் பண்ணும் ஹேர்பின் நல்லா அந்த அந்த மசில்ஸ் அந்த என்ன சொல்றது ஸ்கின்னை வந்து நல்லா மேல கொண்டு வாங்க ஹேர்பின் போஸ் அந்த சுருக்கெல்லாம் போயிடும் ஃபீல் பண்ணினாக்க தெரியும் அப்புறம் ஃபேஷியா சொல்லி கொடுத்தேன் ஃபிங்கர் ஸ்டாப்பிங் சொல்லி கொடுத்தேன் பிஞ்சிங் சொல்லி கொடுத்தேன் நிறைய இருக்கு இன்னைக்கு மவுத் எல்லாம் நல்லா நான் பிடிச்சி விடுற மாதிரி பிடிச்சி விடுங்க பார்க்கலாம் உங்க மவுத் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாமா இங்க பாருங்க ம் 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 அப்போ நல்லா இருக்கா ம் ம் இந்த இடத்துல ஒரு போன் இருக்கு இந்த இடத்துல ஒரு போன் இருக்கு இந்த இடத்துல ஒரு போன் இருக்கு மூக்குல ஒரு போன் இருக்கு கரெக்டுங்களா ம். கரெக்டுங்களா பாருங்க நக்கிள் ஜாயிண்ட் ரெண்டு பக்கமும் வரணும் போன் மசாஜ் மேடம் சூப்பரா பண்றீங்க பண்ணுங்க பிரவஸ்தி மேடம் பண்ணுங்க அம்மா போட்டு அழுத்தாதம்மா வலிக்கும் மெல்லக்கா பண்ணு போட்டு அழுத்தினா போன் வலிக்கும் பொறுமையா மேடம் பண்ணிட்டீங்களா போன் மசாஜ் அடுத்தது பாருங்க இந்த இடத்துல ஒரு போன் இருக்கு ஓகே கழுத்து பாருங்க கட்டவரல் கட்டவரல வச்சு பண்ணுங்க கட்டவரல அதை அப்படியே பெஞ்ச் பண்ணுங்க இங்க இந்த இடத்துல ஒரு போன் இருக்கு பாருங்க அதை அப்படியே மசாஜ் பண்ணிட்டே வாங்க அவ்வளவுதான் அப்புறம் நோஸ் மசாஜ் forehead left nose massage 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் ஃபேஷியா முடிச்சுட்டு எக்ஸசைஸ் போலாம் 1 1 ம்
நடுவில் ஒரு சின்ன பிரேக் கொடுப்போம். பிக் வாவ் ஷேக் யுவர் பாடி அண்ட் ஹக் எழுதிக்கோங்க. பிக் வாவ் ஷேக் யுவர் பாடி அண்ட் ஹக் 3 எழுதிக்கோங்க. ரைட்டிங் 3 எழுதிக்கோங்க, நோட் பேப்பர்ல எழுதிக்கோங்க. பிக் வாவ் ஷேக் யுவர் பாடி. எங்க நோட் புக் பேன எங்க பார்க்கணும்? போய் ஏத்துவாங்க சார். டிராயிங் போடுங்க சார். ஏத்துவாங்க சார். போய் ஏத்துவாங்க. ஓ, இங்க யாரா இருக்காங்க பாத்தீங்களா? மை யங்கர் சன் ஆல்சோ சார். வீட்டுல சின்ன பையன் உட்காந்துருக்காங்க. கூட உட்காந்து பண்ண சொல்லிட்டேன். வந்துட்டாங்க. பிக் வாவ் பிக் வாவ் பிக் வாவ். ஏமா தொம்பி இருந்தாலும் பரவாயில்ல பண்ணு. தொம்பியும் கத்துக்கிட்டோம். வேதாவை தான் கொண்டாந்து நிறுத்தணும் பாரு. 4th வேதான்னு ஒண்ணு இருக்குது, வேத நாராயணன். போனா செம்மையா பண்ணோம். அப்படிங்க அந்த மாதிரி பண்ணோம். ஹக் ஸ்மைல் பண்ணாதான் டோபமைனு, செரோட்டின், ஆக்சிடோசின், என்டார்ப் எல்லாம் சுரக்கும். இல்லைனாக்கா பேச அப்படியே என்னமா அப்படின்னா ஸ்ட்ராங்கா சொல்லணும். புரியுதா? அச்சா. ரைட்டு. இன்னைக்கு எல்லாம் பொறுப்பா எழுதிட்டீங்களா? எல்லாத்தையும் போன் மசாஜ் கத்துக்கிட்டீங்க, TYWL எல்லாம் கத்துக்கிட்டீங்க. போலாமா? இன்னும் 2-3 விஷயம் புதுசா கத்துக்கலாம் இன்னைக்கு. ரைட், வந்துட்டாரு. சரி வாங்க, இந்த இடத்துல அப்புறமேல் பண்ணிக்கலாம். வாங்க, நம்ம ஆஸ் யூஷுவல் பண்றது கொஞ்சம் பண்ணிட்டு இருங்க வர. சரி மேடம், நான் சொல்ற பாயிண்ட் அப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹெட் டாப்பிங். இதுக்கு பேரு ஹெட் டாப்பிங். இதுக்கு பேரு எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எழுதிக்கோங்க. பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் சக்ரா. அக்குபஞ்சர்ல DU20 வருமால கொண்டை கொல்லி வருமால கொஞ்சம் பின்னாடி இருக்கும். கிரவுண்ட் சக்ரா யோகால ஒரு 15 டைம்ஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 டைம்ஸ் பண்ணணும். இல்ல தலையெல்லாம் வலிக்குது, பாரமா இருக்கு அப்படின்னாக்கா ஷேக் பண்ணலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5 ஷேக் பண்ணலாம். சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட். 15 டைம்ஸ் பண்ணணும். 1 5 1 5. அடுத்தது நெத்தி பொட்டு. பெண்கள் பொட்டு வைக்கின்ற இடம் கிளாக் வைஸ். 1 2 3 4 5 1 2 3 4 5. அடுத்தது டாப்பிங். இந்த இடத்துல ஒரு டேப் பண்ணுங்க. 2 ஃபிங்கர்ஸ்ல GB14 இந்த இடத்துல இருக்கு. இந்த ஐப்ரோவுக்கு மிடில். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அதுக்கப்புறம் சைட்ல பிட்யூட்டரி கிளாண்ட் ஏஜ் 20 21. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்தது கட்டவரலுக்கு மேல் நோக்கி இழுக்கணும். UB1 யூரினரி பிளாடர் 1 இங்க இருக்கு. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. மந்திர வர்மமும் இது மந்திர களமா ஒரு பேரு. லாக்ரிமல் கிளாண்ட். கண்ணுல ஒரு நீர் வருது இல்லையா, அதுக்கு பேர் லாக்ரிமல் கிளாண்ட். அது இந்த பாயிண்ட் பண்ணா சுரக்கும். 1 2 3 4 5 6 7 8 10 11 12 13 14 15. கண்ணு நல்லா தெரியும். அடுத்தது LI20 ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங், தும்மல் எல்லாம் அலர்ஜி எல்லாம் சரியாயிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரெக்கார்ட் ஆகுதுங்களா? ஆகுது. ஓகே, இந்த பாயிண்ட் ஓவர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சன்னி வருமம். இது வருங்க, இந்த இந்த கண்ணெல்லாம் கரெக்டான ஷேப்புக்கு வரணும்னாக்க இந்த பாயிண்ட் தொட்டிருக்கோம் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. SI 18 ஸ்மால் டெஸ்டன் 18 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. SI 18. அதுக்கப்புறம் DU26 மூக்குக்கு கீழே. ஸ்னோரிங், மென்டல் அலர்ட்னஸ், மைண்ட்
ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், யாராவது இந்த ஹேபிட் இருந்தால் அந்த பாயிண்ட் பண்ணால் எல்லாம் சரியாயிடும், யாரும் பண்ண மாட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அதுக்கப்புறம் இங்க 224 கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்தா சரியாயிடும், பேச்சு நல்லா வரும், நிறைய பெனிஃபிட் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அதுக்கப்புறம் ஒட்டு வருமம் அடியில 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இங்க பாருங்க இந்த காலர் போன் தெரியும், அந்த போனுக்கு கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிப்ரெஷன் தெரியும். இதுக்கு பேரு K27, கிட்னி 27, ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் பாயிண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. காலர் போன். அடுத்தது ஆம்பிட், ஹார்ட் நல்லா இருக்கும், அதோட சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சூப்பர். எல்லாம் எனர்ஜெட்டிக் ஆச்சா? மென்டலா ஃப்ரீயா ஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? இன்னைக்கு 2 விஷயம் கத்துக்கிட்டீங்க. ஒன்னு எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், ரெண்டாவது ஹெட் டேப்பிங் எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். நோட் பண்ணிட்டீங்களா? ம். ம், போலாமா? ஏதாவது டவுட் இருக்காங்க? ம். ம். சொல்லுங்க மேடம். கண்டிப்பா கோகனட் ஆயில் மசாஜ் உண்டு, அலோவேரா ஜெல் மசாஜ் உண்டு, கவலைப்படாது. ம், ஸோ ஸ்னோரிங்க்கு எது சொன்னீங்க சார்? ஸ்னோரிங். வெரி குட். உங்களுக்கு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. இப்ப நீங்க கேள்வி கேட்டதுனால 2 பாயிண்ட் ஆட் பண்ணி சொல்லி தரேன். மூக்கு இந்த பாயிண்ட் நானா கேட்கும். இதுக்கு பேரு டியூ 26. அடுத்துக்கு அப்புறம் 3 பாயிண்ட் இருக்கு. அடுத்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஜா ஓபன் பண்ணீங்கன்னாக்கா இந்த இடத்துல 2 பாயிண்ட் தெரியும். ஜா ஓபன் பண்ணுங்க. இந்த பள்ளம் ஒண்ணு, அடியில வரக்கூடிய பள்ளம் ஒண்ணு. ஆ. SI19 GB2 நோட் பண்ணிக்கோங்க. கேல்பிளாடர் 2, ஸ்மால் intestine 19. காதுக்கு பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கும், SJ17 செவிக்குத்தி காலம், நோட் பண்ணிக்கோங்க. அந்த பள்ளம் அதுக்கு பேர் என்ன நம்பர் சொன்னீங்க சார்? காதுக்கு சைடுல இருக்கிறாங்க. SJ17 சான்ஜியோவோ 17. ஆ. கீழ இருக்க பள்ளத்துக்கு இந்த பள்ளத்துக்கு பேரு? காதுக்கு பின்னாடி இருக்கிற பள்ளம் வந்து SJ17. காதுக்கு இந்த சைடுல இருக்கிறது கேல்பிளாடர் 2, மிடில் இருக்கிறது SI19, மேல இருக்கிறது SJ21 or 22 21. மேல இருக்கிறது SJ21, கீழே இருக்கிறது SI19, கீழே இருக்கிறது GB2. 3 வருஷலா இருக்கும். அத வர்மால வந்து பொற்சை காலம், குற்றி வர்மம் இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க. சொல்லலாமா அடுத்தது? ஓகே, அடுத்தது நம்ம ஆஸ் யூஷுவல் பண்றத பண்ணிடலாம். பிரவஸ்தி வாங்க. Lift your lower jaw, spout, smile, release 10 times. Right, left. Spout, smile, release, right, left. ஒரு டைரக்ஷன்லயும் 10 times.
பண்ணிட்டீங்களா? சூப்பர் ம். சூப்பர். அடுத்தது டங்க் அவுட் இன். நாக்கு மேல கீழ. இந்த இடத்துல மசில் மூவ்மெண்ட் தெரியும், ஃபீல் பண்ணுங்க. 10 times. அந்த இடத்துல மசில்ஸ் மூவ்மெண்ட் தெரியும். அலோராஜ் கிரீம் வாங்கம்மா. பண்ணிட்டீங்களா? அடுத்தது போலாமா? ம். ம். எங்க நாக்கு டான்ஸ் பண்ணுவீங்களா? ம். நாக்கு டான்ஸ் எப்படி பண்றது? ம். ம் பாருங்க. டங்க ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணுங்க. சூப்பர் ஆசம். ம் டங் ரோல் பண்ணுங்க. டங் ரோல் பண்ணுங்க. சார் சார் டங் ரோல் பண்ணுங்க. டங் ரோல் பண்ணிட்டீங்களா? 5 டைம்ஸ் பண்ணியாச்சா? ம். 10 டைம்ஸ். இப்படி வச்சு பண்ணலாம். ஆ ம் ம் சூப்பர் சூப்பர் கிளாசிக். அடுத்தது இந்த ஸ்ட்ரோக் பண்ணிட்டு பண்ணலாம். எங்க பாருங்க, இத வச்சுட்டு இந்த டெம்பிள் ரீஜன் மட்டும் நல்லா லிஃப்ட் பண்ணிட்டு ஐ டான்ஸ் போடுங்க பார்க்கலாம். லிஃப்ட் ஐ டான்ஸ். நல்லா பிளிங்க் அண்ட் ஓபன் 10 டைம்ஸ். இந்த மசில்ஸ் எல்லாம் மூவ் ஆறத ஃபீல் பண்ணுங்க. டெம்பிள் ரீஜனை மட்டும் லிஃப்ட் பண்ணப்பா. டெம்பிள் ரீஜனை மட்டும் லிஃப்ட் பண்ணுங்க. பாருங்க, டெம்பிள் ரீஜன் லிஃப்ட், பிளிங்க் அண்ட் ஓபன். ரொம்ப சிரமப்படாதீங்க. பிளிங்க் அண்ட் ஓபன் பண்ணுங்க. பிளிங்க் அண்ட் ஓபன். யாருமா அது கூட கையை பிடிக்கிறது? நீனே தான் கையை பிடிக்கிறியா? ஓ இன்னொருத்தர் உன் கையை பிடிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. பாரு, 2 விரல அப்படி கொஞ்சம் கேப் விடு, நிறைய கேப் விடாத. ஒரு ட்விஸ்ட். இப்படி ட்விஸ்ட் இல்லம்மா, இந்த இடத்துல ட்விஸ்ட். இந்த பாரு, இந்த இடம் ட்விஸ்ட். லெஃப்ட் இப்ப பண்ணுங்க. சைடு வேஸ் காமிச்சிட்டேன். எங்க ஆள காணோம். பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே ரைட். நல்லா இருக்கா இன்னைக்கு? நல்லா ஃபீலிங் இருக்கா? அடுத்தது ஃபோர்ஹெட் லெஃப்ட் ஐ டான்ஸ். ரைட் பாட்டம், லெஃப்ட் டாப். நல்லா மூவ் பண்ணுங்க. ஆன்டி கிளாக் வைஸ். போயிட்டாமா? பர்மிஷன் கிராண்டட். பண்ணிட்டீங்களா? அடுத்து போலாமா? புதுசா கத்துக்கலாமா இன்னைக்கு? வாங்க பாருங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இது பாருங்க. 1 பண்ணுப்பா. 2 3 4 5
6 7 8 9 10. அப்புறம் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, awesome. அப்புறம் போலாமா பலூனுக்கு? பலூனு, கேண்டில் ப்ளோ, வேற என்ன இருக்கு? வாங்க ஃபர்ஸ்ட் பலூனை முடிப்போம். கேண்டில் ப்ளோ. பிரைமரி பண்ணிடலாம். ஓகே, பிரம்மரி பண்ணுங்க. பிரம்மரி 3 times இங் சவுண்ட். பிரம்மரி பண்ணு பார்க்கணும். சொல்லுங்க உமா தீதி, உமா குருச்சி. நமஸ்தே மேடம். இன்னைக்கு பண்ண எக்ஸசைஸ்ல உங்களுக்கு எது மைண்டுக்கு போச்சு, எது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு சொல்லிட்டீங்கன்னாக்கா ஆயில் மசாஜ் போயிடலாம். இன்னைக்கு நான் கத்துக்கிட்டதுல அந்த LYTLYW அது நல்ல புதுசா இருக்கு சார். அது ஆக்சுவலா இது வரைக்கும் எங்கேயுமே நான் கத்துக்கல. அப்புறம் வந்து இந்த நீங்க ஆக்சுவலா இந்த நோஸ் வந்து இந்த இப்படி பண்றதும் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல சார். இந்த நோஸ் இப்படி லிஃப்ட் பண்றீங்கல்ல, ஆமா, அது என்ன பர்பஸ்க்காக பண்றோம் சார்? அது உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் வேற என்ன டவுட் இருக்கு? அந்த இன்னைக்கு வந்து அந்த கண்ணுக்கு வந்து புதுசா ஒரு மசாஜ் மாதிரி ஒண்ணு பண்ணது புதுசா இருக்கு. இந்த அப்படி வி ஷேப்ல இப்படி கைய வச்சுட்டு அப்படியே கண்ணுக்கு அண்டர் ஐ அந்த இது வந்து புதுசா இருக்கு. அது நல்லா இருக்கும். இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெச் எல்லாம் போயிடும், சுருக்கம் எல்லாம் போயிடும். அண்டர் ஐல இருக்கிற இந்த ஸ்ட்ரைன், பிளாக் எல்லாமே போயிடும். வேற என்ன டவுட் இருக்கு? நிறைய இதுக்கு எல்லாமே ஆக்சுவலா ஒரு ரிட்டன்ல ஒரு ஃபார்மேட் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஏன்னா நிறைய நாங்க கத்துக்கிட்டே இருக்கோம். பட் வந்துட்டு ஒரு மாடியூல் மாதிரி எதுவும் இல்ல சார். ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டுறேன், பாத்துக்கோங்க. சீக்வன்ஸ்னாக்கா நம்ம ஒரு நாள் உட்காந்து எழுதிடலாம். எது என்னென்ன பண்றது, எக்ஸசைஸ் என்ன. ஆயில் மசாஜ் சீக்வன்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஜான் லைனு, சீக் லைனு, இது அப்புறம் யூவு, அவ்வளவுதான். அப்புறம் இது ஃபோர் ஹெட், அப்புறம் முடிச்சிடுறது, அவ்வளவுதான். அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நாம வந்துடும். ஃபேஸ் யோகா எக்ஸசைஸ் இது கூட வந்து ஆக்சுவலா ஆயில்ல பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும்ல சார்? அது அண்டர் ஐ பண்றது கூட பண்ணிடலாம், ஆயில்ல கூட பண்ணலாம். நான் ஆயில் இல்லாம பண்றப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. ஆயிலோட பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா ஆயிலோட பண்ணிடலாம். இப்ப எல்லாரும் கடைசியா வாட்டர் கூலிங் பண்ணிட்டு ஆயில் மசாஜ் போயிடலாம். வாங்க, உங்களுக்கு இதுக்கு மட்டும் சொல்லணும், சொல்றேன். வாங்க
ம் வாட்டர் இங்க வச்சுட்டு இந்த பக்கம் மூவ் பண்ணும், இந்த பக்கம் மூவ் பண்ணும், மேல வச்சுட்டு அப்படியே இருக்கணும், நேரா வந்து முழுங்கிடணும். கொடு. ஆ வாயில அது போகணும்னா பண்ணணும். கரெக்டா 2-3 நிமிஷம் எக்ஸஸ் ஆயிடும். பண்ணலாமா? ரிலாக்ஸ். தண்ணி குடிச்சிட்டீங்களா? ரைட். கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் இருந்தனாக்கா எடுத்துக்கோங்க. மசாஜ் போயிடலாம். கோகனட் ஆயில் எடுத்துக்கோ. வேணாமா? பண்ணலாமா பிரதீக்ஷா? ஃபர்ஸ்ட் அப்வர்ட். சூப்பர். ஜா லைன் 8 ஸ்ட்ரோக். லோயர் ஜா மூவ்மெண்ட் பண்ணிட்டே பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. நீங்க போலாம் போலாம். ரைட். அடுத்தது cheek. 1 2 3 4 5 6 7 8. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. Knuckle joint under the jaw. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. Ten seconds 3 times.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்புறம் நீங்க பண்ற மாதிரி இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. One, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5. Lift up, right, left. 1, 2, 3, 4, 5. Lift up, right, left. 1, 2, 3, 4, 5. Lift up, right, left. 1, 2, 3, 4, 5. Lift up, right, left. போலாமா last? Big O, last technique, O. 1, 2, 3, 4, 5. Awesome. டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கிறதா துடைச்சிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க இஷ்டம். ரெண்டு பேருக்கும் ஃபேஸ் பளிச்சுன்னு ஆயிடுத்தா? போட்டோ எடுத்துடலாமா? பளிச்சுன்னு ஆயிடுத்து உமாக்கா பக்கா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஹாய். பளிச்சுன்னு ஆயிட்டுங்க. பிரதீக்ஷா, நீங்க தான் பேசணும் இன்னைக்கு. வரேன், ஃபர்ஸ்ட் நான் செஷனை முடிச்சிடறேன் பிகாஸ் ஆஃப் த டைம் இஸ் அப். Okay, bring your hands in Namaskar Mudra. Om Asato Ma Sadgamaya Tamaso Ma Jyotirgamaya Mraktyo Ma Samartham Hamaya. Om Shanti Shanti Shanti. Hit your palms. Apply your face gently. Thank you. Slowly open your eyes. Look at the palms. Thank you. Thank you. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.